إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்ததன் பின்னால் அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் சலாமும் ஸலவாத்தும் என்னென்று நிறைவேற்றுமாக. இஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் எல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் வாழ்க்கை வழிமுறையில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் சரியான முறையிலே கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய கடமைகளில் ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் நம்மை முன்வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் எப்படிப்பட்ட சிறப்பை அந்த மாதத்துக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் அந்த மாதத்தில் மனிதர்களை எதை சொல்ல தருகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதமாக, ஏழைய மாதங்களை விட சிறந்த ஒரு மாதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். எல்லா இபாதத்துகளையும் ஏழைய மாதங்களிலே செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதே வணக்க வழிபாடுகளை ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு அதிகபட்சமான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை நாம் எப்படி கணிக்க வேண்டும், அந்த மாதத்தில் எப்படியான வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட வேண்டும், அந்த மாதத்தில் எப்படி உணர்வு, அதாவது குடும்ப உணவர்களுடன் நாங்கள் பழக வேண்டும் என்றெல்லாம் சொல்ல
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறையில் கூறும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது எப்படி ரமலானை நோன்பை கடமையாக்கினானோ அதே போன்று உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள்லாம் தக்வாதாரிகளாக வேண்டும், இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் தயாராக சொல்கிறார். அப்ப இந்த இறையச்சம் இருக்கிறது இல்லையா, இந்த இறையச்சம் அதிகமானவர்கள் நாங்கள் பார்க்கிறோம் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தான் காட்டுறாங்க. இறையச்சம் எப்பயும் இருக்க வேண்டும். இறையச்சம் ரமலானில் மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், நீங்கள் இஸ்லாமிய எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் உங்கள் மத்தியில் இறையச்சம் இல்லாவிட்டால் அந்த வணக்கம் செல்லுபடியாகாது. உதாரணத்துக்கு நீங்க தொழுறீங்க, லுஹருடைய தொழுகை என்று சொன்னால் ஏதோ நீங்க உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ உங்களுடைய நண்பனை பார்ப்பதற்காகவோ அல்லாவிட்டால் இந்த இடத்துல இந்த மக்கள் வர்றாங்க இல்லையா, அவர்களுக்கு கலைத்துக் கொண்டிருப்பதற்காகவோ நீங்கள் பள்ளிக்கு வந்தோம் என்று சொன்னால் அந்த கூலி உங்களுக்கு கலந்து கிடைச்சுவிடும். என்ன கூலி? வந்தீங்க, கலந்தீங்க, அந்த நபரை பார்த்தீங்க, போட்டீங்க, இவர்தான் உங்களுடைய கூலி. எவர்கள் இறையச்சத்துடன் லோகத்திற்கு பள்ளிக்கு வராங்களோ, சம்பளம் ஜமாத்தா தொழுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய கூலி எழுதப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதாரணமாக நீங்கள் ஒரு செயலை செய்தீங்க, அந்த செயல் நீங்கள் அல்லாஹ்வுக்காக தான் செய்வது சொல்லி நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியா, செயல் இருக்கிறது இல்லையா, இந்த செயல்கள் எல்லாம் ஒவ்வொருடைய உள்ளங்களை பொறுத்து. வஇன்னமா லிகுல்லி இம்ரின் மா நவா, இவர்கள் எல்லாம் இந்த செயல்களை செய்கிறார்களோ அவருடைய உள்ளங்களை பொறுத்து இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது யாரெல்லாம் ஹிஜ்ரத்தை நாடுகிறார்களோ, எப்படி தன்னுடைய ஹிஜ்ரத்தை தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் எவரெல்லாம் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கூலிதான் கிடைத்துவிடும். இன்னும் யாரெல்லாம் தன்னுடைய ஹிஜ்ரத்தை அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கூலிகள் கிடைத்துவிடும். அப்ப எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதுல நமக்கு இறையச்சம் வந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பயன் நமக்கு வந்துவிட வேண்டும். வேறு யாருக்காகவும் நாம் செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த ரமலானுடைய மாதம் எந்த மக்களுக்கு தொழுகையில் இறையச்சம் இல்லாமல் இருந்ததோ அந்த இறையச்சம் ரமலானுடைய மாதத்தில் வருது. எப்படி ஒருவன் நோன்பு நோக்கிறான், எதற்காக நோன்பு நோக்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், முஸ்லிம்களுக்கு நோன்பு நோக்க சொல்கிறான், அதன் காரணமாக அவன் நோன்பு நோக்கிறான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு இறையச்சம் நிச்சயமாக இருக்கிறது. ஏன்? அவனுக்கு பின்னால் யாரும் கிடையாது, யாரும் அவனுக்கு பின்னால் கிடையாது. அல்லாஹ் சொன்னது காரணத்தினால் நான் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இறையச்சம் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு இருக்கு. எப்படி? யாரும் இல்லையா, நமக்கு நோன்பு விட்டு விடலாம் என்று சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த பயம் இருக்கிறது. இது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமா வர வேண்டும்? இல்லை சகோதரர்களே, எல்லா மாதங்களும் வர வேண்டும். ஷாபான்
இதை விட அதிகமாக ரமலானுடைய மாதத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். எப்படி? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் சுபஹ் தொழுகைக்காக நீங்கள் பள்ளிக்கு சென்றோம் என்று சொன்னால் முதல் சஃப் நிரம்பி இருக்கிறத நமக்கு பார்க்க முடியுமா? முதல் சஃப் நிரம்பி இருக்கிறத நமக்கு பார்க்க முடியுமா? ரமலான் ஷாபானுடைய கடைசியில பார்க்கலாம். ஏன் ரமலான் மாதம் இல்லையா, கொஞ்சம் தயாராகிக்கொள்ள வேண்டும் சொல்லி ஷாபானுடைய கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பள்ளிக்கு வருவாங்க. ஆனால் அதே ரமலான் முடிந்து எப்ப ஷவ்வால் ஆரம்பிக்கிறதோ அதே சனத்தை தான் பார்க்கலாம். எப்படிப்பட்ட சனம்? ஷவ்வால் இருந்தோம் இல்லையா, முஹர்ரம் இருந்தோம் இல்லையா, துல்காய்தா இருந்தோம் இல்லையா, இந்த சனத்தை தான் நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் இருக்கிறது இல்லையா, இதுல ஒவ்வொரு முஸ்லிம்களும் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் இபாதத்தை செய்து கொண்டிருந்தோமோ, எப்படி இறையச்சத்தார்களாக நீங்கள் இருந்தோமோ, அதே மாதம் நீங்கள் ஏழைய மாதங்களில் இருக்க வேண்டும். ஷவ்வாலுடைய மாதம் வந்து விட்டால் அதை விட்டுவிட கிடையாது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த மாதத்திலே அவ்வாறு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக நாம் நோக்கிறோம். திருமலை குர்ஆன் அல்லாஹ் கூறும்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் இருக்குது இல்லையா, இந்த ரமலானுடைய மாதத்தில தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆன் அவர்கள் இறக்கினார். எனவே எவர்கள் எல்லாம் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் எல்லாம் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இது நாம் பார்க்கிறோம், ஏதோ ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் இந்த குர்ஆனில் இருந்து தூசுகள் எல்லாம் தட்டப்படுகிறது. எந்த இடங்களெல்லாம் மூடி வைத்த குர்ஆன்கள் எல்லாம் அந்த மாதத்தில் தான் வெளிவருகிறது. 11 மாதங்களாக வீட்டுக்கு முன்னால் இருந்த டிவி ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தான் உள்ள போகுது. 11 மாதங்களாக இருந்த குர்ஆன், வீட்டுக்குள் இருந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தான் வெளியே வருது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சம் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் கிடையாது. அதற்கு எப்படி நாங்கள் பயிற்சிக்க வேண்டும், அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல என்ன இபாதத்துகள் இருக்கிறது, என்ன வழிபாடுகள் இருக்கிறது, ஏனைய மாதங்களை விட விசேஷமாக ஏதாவது இருக்குதா? விசேஷமாக சொல்லுவதில் ஒன்றும் கிடையாது. ஏனைய மாதங்களில் செய்கின்ற இபாதத்துகளை ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதிகமாக உங்களுக்கு கூலிகள் வழங்கப்படும். இதுதான் இருக்கிற விஷயம். எப்படி? உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பொருளை வாங்க நீங்க போறீங்க, அந்த பொருள் வளமையான ஒரு விலைக்கு தான் விற்கப்படும். ஒரு பெருமதியான ஒரு பொருள் வைங்க, வளமையான அதே பிரைஸ் தான் இருக்கும். எங்கேயோ ஒரு நாள் அந்த பொருளுடைய பிரைஸ் ஹாஃப் பிரைஸ் போட்டுருன்னு எத்தனை பேர் அதை பக்கம் போட்டு சொல்றீங்க? எத்தனை பேர் ஓடி போய் அதை போல ஆளமா இந்த விலைக்கு போட்டுச்சு, இன்னும் ஹாஃப் பிரைஸ் போட்டுச்சு, இப்போ ஓடி போய் வாங்கலாம்னு சொல்லி போறீங்க இல்லையா? அதே பொருள் தான், பொருள் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பிரைஸ் உங்களுக்கு நியாயம் இல்லையா? அதுக்கு தான் ஓடி போறீங்க. அத மாதிரி தான் ரமலானுடைய மாதம். ஒரே இபாதத் தான். ரமலானுடைய மாதத்தில் நீங்க செஞ்சோம்னு சொன்னா அதிகமான நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனைய மாதங்களில் இருக்கிறது போல் அந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கைகளை காலங்களை வீணாக கழித்து விடக்கூடாது. வீணாக கலைத்துக் கொண்டும் கூத்தடித்துக் கொண்டும் வியாபாரங்கள் என்று சொல்லி தலையை கெடுத்துக் கொண்டும் இப்படியான முறையில் இருக்கக்கூடாது. வியாபாரம் செய்யத்தான் வேண்டும். முதலாவதாக மார்க்கத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். தொழுகையை விட்டு விட்டு ஒருவன் வியாபாரம் செய்கிறானா, ஜும்மாவை விட்டு விட்டு ஒருவன் வியாபாரம் செய்கிறானா, நோம்பை விட்டு விட்டு ஒருவன் வியாபாரம் செய்கிறானா, அதுல என்ன பலம் இருக்கிறது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் நம்மளுடைய வியாபாரம்
ஏதோ ஒரு 8 அவர் 9 அவர் இடத்துல இருந்து இருக்கிறோம். அன்றைய காலத்து சஹாபாக்களுடைய வியாபாரங்களை பாத்தீங்களா? அன்றைய காலத்து சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களை பாத்தீங்களா? எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபி. விவசாயம் என்று சொன்னால் லேசிப்பட்ட ஒரு வேலையா? அந்த நாடுகளில் ரமலான் வருகின்ற மாதங்கள்ல ரொம்ப சூடாக இருக்கும். இங்க நமக்கு 25க்கு பட்டோடனே சூடுன்னு சொல்றோம். நோம்பு பிடிக்கிறாதே கஷ்டமா இருக்கு அப்படி எல்லாம் சொல்றோம். அரபு நாடுகள்ல எப்ப ரமலான் வருதோ அந்த மாதங்கள் எல்லாம் ரொம்ப சூடான மாதங்கள். அவன் வெள்ளாமல் செய்யக்கூடிய ஒரு சஹாபி எப்படி வர்றாரு? இஃப்தாருடைய நேரம், நோம்பு திறந்த உடனே தன்னுடைய மனைவிக்கு சொல்றா, சரியா பசிக்குது, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கிறன்னு சொன்னா உணவுப்பான்னு சொல்றா. அந்த மனைவி, அந்த பெண்மணி, இரு நான் போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லி அந்த பெண்மணி சமைச்சு கொண்டு வர்றா. இந்த சஹாபி அந்த இடத்துல நிற்கிற அப்படியே தூக்கம். ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்ட மனிதர், வெயில காய்ஞ்சி வெள்ளாம செய்தி அவ்வளவு மாத்திரம் இருக்கும். அந்த இடத்துல நோக்கிற தூக்கம். நபிகள் அந்த அந்த பெண்மணி அந்த சஹாபியை வந்து எழுப்புறா. எப்ப சாவுடைய இடத்துல எழுப்புறா. எழுப்பி சொல்றா, ஒழுங்குங்க, திரும்பவும் நாங்கள் நாளைக்கு நோம்பு பிடிக்க வேண்டும். இப்ப நாங்கள் நோம்பா இருக்கிறோம், நோம்பு பிடிங்க. எப்படி? பட்டனை நோம்பு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரு நாளைக்கு நம் படுத்து விடிஞ்சோம் என்று சொன்னால், சாரில்லை என்று விடிஞ்சோம் என்று சொன்னால், முழு ஊருக்குமே நாங்கள் பேர் அடிக்கிறோம். எப்படி? பட்டணி நோம்பு, இன்னைக்கு பட்டணி நோம்பு, இந்த சாரி விடிஞ்சிச்சு, என்னமோ அவருக்கு பெருமை. எத்தனை சஹாபாக்கள் அப்படி நோம்பு நோட்டார்கள், எத்தனை சஹாபாக்கள் உண்ணாமலே நோம்பு நோட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலவங்களை பார்க்கிறோம், நோம்பு சாரி விடிஞ்சு இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பள்ளிக்கு போகாமல் குர்ஆனை ஓதாமல் எப்பயும் கட்டில படுத்துக்கொண்டே இருப்பார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன, அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன? என்ன எப்படின்னு சொன்னால், இந்த நோம்பு இருக்கு இல்லையா, இந்த நோம்பு கடமையாக்கப்பட்ட உடனே சில சஹாபாக்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்? நமக்கெல்லாம் லேசு. எப்படி சொன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை சிறிய காலத்திலிருந்தே, சிறு வயதிலிருந்தே நோம்பு நோக்க பழகி பழகி நமக்கெல்லாம் இப்ப நோம்பு நோக்கலாம். அப்ப கலிமாவை சொன்ன சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள், இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்கிறாரு, நாளைக்கு நோம்பு பிடிக்கிறாரு. கஷ்டம் சொன்னாங்களா? அவ்வளவு நாளா தின்று கொண்டிருந்தவங்க, குடிச்சு கொண்டிருந்தவங்க, ஏலப்பா கஷ்டம் சொன்னாங்களா? சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் ஏறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறையை எடுத்து நடந்தார்கள், நோன்பு நோட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவர். ஏன்? சில சலுகைகளையும் நமக்கு தருகிறார். எப்படிப்பட்டவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுது. இவ்வளவு சலுகைகள் தந்து, நமக்கெல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தும் சக்திகள் இருந்தும் அந்த நோன்பை நாம் பிடிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக குற்றவாளிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்கக்கூடிய அமலை நமக்கு எனக்கு சொல்லித் தாருங்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமலை சொல்லுங்கள். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு, எப்படி? அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமலாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து ஒரு அமலை செய்றீங்க இல்லையா, தொடர்ந்து ஒரு அமலை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பம். அந்த அமல் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி, நீங்க தொடர்ந்து செய்றீங்க இல்லையா, இதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய மாதம்
வேண்டும். எங்களுடைய நேரங்களை எல்லாம் வணக்கத்துக்கு நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் அதுகளை எல்லாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கிறோம், சஹார செய்த உடனே தூக்கம், சுபர் கிடையாது. சஹார செஞ்சுட்டு படித்தால் திரும்பவும் லோகத்துக்கு தான் வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் இருக்கான் இல்லையா, மனிதர்கள் படிக்கும் போது தன்னுடைய பின்னால் 3 முடிச்சுகளை போடுவார். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்க்கக்கூடியவன் யாரு தெரியுமா? உண்மையான ஒரு முஸ்லிம், உண்மையான ஒரு மூமின் தான் அந்த ஷைத்தானுடைய 3 முடிச்சுகளை அவிழ்ப்பார். அந்த 3 முடிச்சுகளை எப்படி அவிழ்ப்பார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் எல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழும்பி அதற்கு தயாராகிறார்களோ, எழும்பின உடனே நாம் எழும்பி என்ன துஆ ஓத வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்லக்கூடிய துஆவை ஓதினார். எவனெல்லாம் எழும்பி விட்டு ஓதுகிறானோ அன்னொரு முடிச்சு அகலப்படும். அது ஓதிவிட்டு திரும்ப படுத்து வைங்க, அது திரும்பவும் கட்டிப்படும். படிக்க கூடாது, ஓதிட்டு அவன் முடிச்சிருக்கணும். எதுக்காக ஓதுனா? ஃபஜ்ர் தொழுகைக்காக இருக்கிறான். அப்ப எவன் துஆவை ஓதுகிறானோ அன்னொரு முடிச்சு அகலப்படும். இரண்டாவது முடிச்சு எப்படி? ஒழுமினவன் கட்டிலில் இருந்து இறங்கி போய் ஒழுவு செய்து கொண்டு வர வேண்டும். ஒழுவு செய்ய வேண்டும். ஒழுவு செய்த உடனே தன்னுடைய இரண்டாவது முடிச்சு அகலப்படும். ஒழுவு செய்து மட்டும் போதுமா? வீட்டில் விட்டு படுத்துக்கொண்டா போதுமா? போதாது. எவன் ஒருவன் ஃபஜ்ர் தொழுகைக்காக ஜமாத்தா வந்திருக்கிறானோ, ஜமாத்தா பள்ளியில் வந்திருக்கிறானோ, அண்ணா அவருடைய 3 முடிச்சுகளும் அகலப்படும். இப்படி எவன் ஒருவன் அந்த நேரத்தில் தொழுகைக்கு வந்து இமாமுடன் சேர்ந்து தொழுகிறானோ தன்னுடைய 3 முடிச்சுகளையும் அவன் அவிழ்த்து விடுவான். அல்லாஹ் விட்டா ஷைத்தானுக்கு அடிபட்டுக் கொண்டே இருப்பார். என்ன செய்தான் தெரியுமா? மனிதன் அந்த நேரத்தில் முழிப்பு வந்த உடனே ஷைத்தான் ஒரு விடயத்தை உங்களுக்கு கேட்கிறான். என்ன சொல்றான்? இன்னும் நேரம் இருக்குப்பா, இன்னும் தொழுகைக்காக நேரம் இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் படு, ஒரு 15 நிமிஷம் படு. 15 நிமிஷம் படுத்தவர் 15 வரைக்கும் படுப்பாரு இல்லையா? அவ இப்படி ஷைத்தான் சில வேலைகள் இருக்கிறது. ரமலானுடைய மாதங்கள் இப்படியான படுபோக்காக நாம் இருந்துவிடக் கூடாது. ரமலானுடைய மாதங்களில் சரியான முறையில் நாங்கள் அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகைகளிலே நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் திரும்பவும் அந்த மாதம் எப்ப வரும் என்று சொல்லி நாங்கள் கவலையோடு இருக்கிறோம். சென்ற ரமலானை எடுத்துக் கொள்ளுங்கள். சென்ற ரமலானில் நாம் என்னென்ன செய்தோம், என்னென்ன இபாதத்துகளை நாம் செய்தோம், அதை விட அதிகமான இபாதத்துகளை இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் நாம் செய்ய வேண்டும். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானிலே இன்னும் அதிகமான இபாதத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் கூடி சீக்கிரமாக 2வது குத்பாவிலே பார்க்க போன கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வஸ்தக்பிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம், அந்த மாதத்தில் இன்னும் அதிகமான இபாதத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குர்ஆனுடைய தொடர்புகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானில் மாத்திரம் கிடையாது, ரமலான் அல்லாத மாதங்களில் நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அருளப்பட்ட அந்த மாதம் அதிகமான முறையில் குர்ஆனை நாம் ஓத வேண்டும்.
தமாமாக்க வேண்டும் என்று சொல்லி அடிப்பது கிடையாது. குர்ஆனை என்னமோ கண்மூடித்தனமாக ஓதுவது கிடையாது. அழகான முறையில் ஓத வேண்டும். தஜ்வீத் முறையில் நாம் ஓத வேண்டும். அர்த்தங்களை நாம் படிக்க வேண்டும். இப்படியான முறையில் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். 30 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜுஸ்ன்னு சொல்லி சிலவர் எந்த இடத்துல குர்ஆனை ராஹத்தான முறையில் ஓத முடியுமோ அந்த இடத்துல ஓத மாட்டார்கள். தஜ்வீத் கிடையாது. அர்த்தங்கள் எல்லாம் பிழையா இருக்கும். இப்படியான முறையில் நாம் ஓதாமல் அழகான முறையிலே திருமறை குர்ஆனை நாம் ஓத வேண்டும். நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு குர்ஆனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அதையெல்லாம் நாம் சரியான முறையிலே செய்ய வேண்டும். அடுத்த விடயம், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமானவர்கள் தன்னுடைய வேலைகளை விட்டு விடுவார்கள். ஏன்? இபாதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். எந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக புறம் பேசாமல் இருக்கிறதோ அந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான மக்கள் புறம் பேசுவதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏன்? வேலை வெட்டி இல்லை. வேலை வெட்டி இல்லை என்பது ஒரு கூட்டமாக இருந்து இன்னும் இறைச்சை தின்று கொண்டு நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இருப்பார்கள். ஆனால் கேட்டால் அவர் நோம்பாளி. இது நடக்குதுதான். அதுவும் எந்த இடத்துல? பள்ளி வாயில்கள அதிகமான அந்த மாதிரி விடயங்கள் நடக்குது. ஒருவன் தொழுகைக்கு வருகிறான். தொழுகைக்கு வந்தவன் தொழுது விட்டு திக்ருகளை ஓதிவிட்டு குர்ஆனை படித்து விட்டு வீடு சென்று கொண்டு இருக்கணும். இல்ல விட்டா 2-3 நல்ல மார்க்க விடயங்களை மக்களோட கலைத்துக் கொண்டு இருக்கணும். இது எதற்காக வருகிறான்? லோருக்கு வந்தவன் அசரு மலையத்தில் தொழுது விட்டு எப்ப நோன்பு துறவுக்கு நேரம் இருக்கிறோ அந்த நேரம் தான் வீட்டுக்கு போகிறான். என்ன செய்து கொண்டிருந்தான்? வெறுமனே ஒருத்தனுடைய இறைச்சை தான் நின்று கொண்டிருந்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் அதிகமான முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விடயம், பெண்களை பொறுத்தவரையில் வேலை வெட்டி எப்ப எந்த மாதத்தில் இல்லையோ அந்த மாதத்தை விட ரமலானுடைய மாதத்தில் அதிகமான வேலைகள், அதிகமானவருக்கு வேலைகள் இருக்கிறது ரமலானுடைய மாதத்தில் தான். ரமலானுடைய மாதத்தில் வேலைகள் இல்லாமல் இருக்கணும். எந்த வேலைகள் இருந்ததோ அதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வேலைகள் அதிகம், இபாதத்துகள் குறைந்துவிடும். இப்படியான முஸ்லிம்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவரெல்லாம் வீண் பேச்சுகளை பேசி ஒருவனுக்கு ஏசிக்கொண்டு திட்டிக்கொண்டு போய் பேசிக் கொண்டிருக்கிறானோ அவன் அந்த நாளில் உண்ணாமலும் குடித்தாமல் இருப்பதில் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. அவன் உண்ணாமல் இருந்ததிலையும் குடிக்காமல் இருந்ததிலையும் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது அவனுக்கு. ஏன்? உண்ணாமல் இருந்தா குடிக்காமல் இருந்தான், வீண் பேச்சுகளை பேசினான், தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் யூஸ் பண்ணான், மற்றவருடைய அறத்தை திண்டான், மற்றவனுக்கு ஏசினான், பொய்யை பேசினான். இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நாம் இருந்து விடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறா, கைஃபகான ஸலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரமலான், ரமலானுடைய எப்படி சொல்றதுன்னா ரமலான்ல அந்த பெண்மணி வந்து கேட்கிறா, ரமலானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது தெரியுமா? ரமலானமாக இருக்கும், ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8-3 மாதத்தான் தொழுதார்கள். இங்க எதை சொல்ல வரேன்னு சொன்னா, ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் கிடையாது இந்த தொழுகை. இந்த தஹஜ்ஜத், இந்த தராவீஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகைகள் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் கிடையாது, ஏழே மாதங்களிலும் கூட இருக்கிறது. ரமலான் மாதத்தில் நாம் தொழுதோம்னு சொன்னா அதிகமான நன்மை. அதான் சொல்றேன். அதுக்காகத்தான் நாம ஜமாத்துல வந்து தொழுகிறோம். ஏழு மாதங்களும் சொல்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்று ஒரு இபாதத் புதிதாக இருக்கவில்லை.
இருக்கக்கூடிய இபாதத்துக்கு நன்மைகள் அதிகம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரம் இல்லாமல் வசதி இருந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளவோ வசதி இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். எப்ப அவர்களுக்கு வசதி இருக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சோதிப்பான், சொத்தை கொடுத்து சோதிப்பான், சொத்துக்களில் நீ என்ன செய்து சொல்லி கேட்பான், மற்றவர்களுக்கு நீ என்ன செய்தாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். பிறகு உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் இழந்து விட்ட பொழுது ஒவ்வொருவரும் நினைப்பார்கள், அல்லாஹ் ரமலானுடைய மாதங்களில் எத்தனையோ எளிய நண்பர்கள் இருந்தார்கள், எத்தனையோ எளியவர்கள் குடும்பத்தில் இருந்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் இருந்தார்கள், எனக்கு எவ்வளவு வசதியும் நான் கொடுக்கவில்லையே, வெறுமனே என்னுடைய குடும்பமும் நானும் மாத்திரம் அந்த சொத்துக்களிலும் அந்த பணங்களிலும் திட்டு கழித்தோமே என்று ஒவ்வொரு நினைப்பார்கள். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் சென்ற ரமலானில் எத்தனை பேருக்கு வசதி இருந்திருக்கும், இன்றைய ரமலானில் வரக்கூடிய ரமலானில் அந்த இருந்த வசதிகள் கிடையாது. இப்ப நினைப்பார்கள், சென்ற ரமலானில் அல்லாஹ்வுக்காக நான் எவ்வளவு செலவழித்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த ரமலானில் எனக்கு தந்திருப்பான். இல்ல, அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், வசதிகள் இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள். ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நீங்கள் அதை செய்யுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த இடங்களிலே உபதேசங்கள் பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அந்த இடங்களுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். வீணா காலங்களை கழிக்காதீர்கள். பெருமளை 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்தை நான் சரியான முறையில் கழிக்காவிட்டால் மறுமையில் அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக பிடிப்பார். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறதையா மிகவும் கடுமையாக இருக்கும். இது அல்லாஹ் பிடித்தால் விட்டுவிட மாட்டார். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாறிவிட வேண்டாம். அந்த பிடிக்கு நாம் உள்ளாகக் கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திரும்பவும் நாங்கள் சிந்திக்காமல் எதிர்வரக்கூடிய ரமலான் இருக்கு இல்லையா, அதுல நாம் கொஞ்சம் அதிகமான நன்மைகளை செய்வோம் என்று சொல்லி நினைக்காதீர்கள். நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கு என்ன நிச்சயம்? நீங்கள் இந்த இடத்தில் இப்ப சும்மா பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெளியேறுவதற்கு என்ன நிச்சயம், என்ன கேரண்டி உங்களுக்கு இருக்கிறது? எனவே வரக்கூடிய ரமலானை யோசனை பண்றீங்க. இப்ப வரக்கூடிய ரமலான் வார வருஷம் வரக்கூடிய ரமலான் அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நிமிடமாக நமக்கு சொல்ல முடியாது நாம் இருக்கிறோம் என்று சொல்லி. எனவே அதிகமான முறையில் நாம் இபாதத்களை செய்ய வேண்டும். எத்தனை பெற்றோர்களை நாம் இருந்திருக்கிறோம், ரமலானில் எத்தனை நண்பர்களை நாம் இருந்திருக்கிறோம். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இன்று கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ரமலானில் ஒன்றாக இருந்தவர்கள், ஒரே சபையில் இருந்தவர்கள், ஒன்றாக உதவினவர்கள், ஒன்றாக உண்டவர்கள், ஒன்றாக வியாபாரம் செய்தவர்கள், ஒரே ஊரை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இன்று கபரிலே இருக்கிறார்கள்? சிந்திச்சோமா? யாருக்கு சொல்ல முடியும் எதிர்வரக்கூடிய ரமலானில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை சரியான முறையிலே கழியுங்கள். வீண் பேச்சுக்களை விட்டு விடுங்கள், தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு விடுங்கள், வியாபாரங்களிலே மோசடி செய்யாமல் இருங்கள். வயலுல் முத்தஃபிஃபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நீங்கள் வியாபாரம் செய்யும் போது சரியான முறையில் அளவுகளை நிறுத்தி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். பொய்யை கொண்டு வியாபாரம் செய்யாதீர்கள். வட்டிகளை இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரங்களை இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படியான பாவமான காரியங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதைகளிலே பார்க்கிறோம் சொல்ல முடியாத அளவுக்கு ஃபித்னாக்கள். இந்த ஃபித்னாக்களை நாம் ரசித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் நம்மளுடைய கதி என்ன? இளைஞர்களே, உங்களுக்கு அல்லாஹ் ஒன்று சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய நிழல் இருக்கக்கூடிய அரசுடைய நிழல் இருக்கக்கூடிய 7 கூட்டத்தார். அதிலே ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா? அவர்களே ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்காக அழைக்கிறார். அழைத்தும் இந்த இளைஞன் போகாமல் இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக பயந்து போகாமல் இருக்கிறான். அவளுக்கு அரசு நிலை இருக்கிறது, அரசுடைய நிழல் அவளுக்கு இருக்கிறது. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். ஏன்னு சொன்னால் ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் நாம் கழிக்க வேண்டும்.
அதற்கேற்ற மாதிரி நாம் தயாராகி கொள்ள வேண்டும். சில வீடுகளில் நாங்கள் பார்க்கிறோம், ரமலான் சொன்னா உடனே சிலரைக்கு லிஸ்ட் தான் போடுவாங்க, சிலரைக்கு சாமான் தருவாங்க. இந்த கடைக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், இந்த சாமான் வாங்கணும், டெஸ்கோ எல்லாம் நிறைஞ்சு. ஏன் ரமலானுக்கு தயாராகிறாங்க? இதையா ரமலானுக்கு தயார்? இபாதாக்களை தயாராகிக் கொள்ளுங்கள், இபாதாக்களை செய்து கொள்ளுங்கள். இதுதான் ரமலானுடைய தயார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி இறுதிகளிலும் ரமலானுடைய இறுதிகளிலும் இங்கில்லாவிட்டால் நம்முடைய நாடுகளை பார்க்கிறோம், அதிகமான வாலிபர்கள் இல்லாத ரோட்டிலே இருப்பார்கள். ரமலானில் தான் அதிகமான பாவங்களை நம்முடைய வாலிபர்கள் செய்கிறார்கள். இப்படி விடிய விடிய முடிச்சு என்ன செய்யறாங்க தெரியுமா? மற்றவருடைய காணிக்கு போய் குறும்பை பிடிச்சு குடிக்கிறான், வாழைகளை இறக்குறான், இதமோப்படுத்தி திருடுறான், தூக்க விடாம அவருடைய கதவை தட்டுறான். இப்படி எல்லாம் டேஞ்சர்கள் எல்லாம் கொடுக்கிற சமுதாயம் ரமலானுக்கு அதிகமான நண்பர்கள், அதிகமான வாலிபர்கள் ரமலானை இருக்குத்தான் கழிக்கிறார்கள். இப்படி இருந்து விடக்கூடாது சகோதரர்கள். எனவே ரமலான் மாதம் வருகிறது, இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தயாரை நாம் சரியான முறையில் தயாராகிக் கொள்ள வேண்டும். அதிகமான முறையில் நான் இபாதாக்களை செய்ய வேண்டும். ஜும்மாக்களை நேர காலத்திலும் வந்து விடுங்கள். வேலை நேரத்திலே உங்களுக்கு எந்த வேலைகள் இருந்தாலும் யாரு வல்லதீன ஆமனு திருமதி குர்ஆன் சொல்கிறது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹி வ தருல் பை. உங்களுடைய எந்த வியாபாரங்கள் இருந்தாலும் விட்டு நேர காலத்தில் வந்து ஜும்மாவுக்கு சேர்ந்து கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் கிடையாது, எல்லா நாட்களும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பற்றி சொல்வதாக இருந்தால் இன்னும் அதிகமான விடையை நமக்கு சொல்வதற்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஏனைய நாட்களில் வாய்ப்புகள் கிடைத்தோம் என்று சொன்னால் ரமலான் இருக்கக்கூடிய இன்னும் சில நன்மைகளை அவங்களுக்கு சொல்லுவேன் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வஸ்தக்பிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம் வ அகீமுஸ் ஸலாத்.